துன்மார்க்கமான மனிதர்கள் மற்றவர்களுக்கு இருக்கிற நன்மைகளை குறுக்கு வழியில போய் அதை அபகரித்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிற நபர்கள், எளிய மனிதர்களை ஒடுக்குகிறவர்கள், இந்த மாதிரி துன்மார்க்கமான செயல்களை செய்கிற நபர்கள் நீதிமானை ஒடுக்கும் பொழுது, நீதிமானுக்குரிய நன்மைகளை அபகரித்து கொண்டு போகும்போது ஆண்டவர் அமைதியா இருப்பாரா? வேதத்துல ஒரு சில இடத்துல பாருங்க, யோசேப்பு அந்த சகோதரர்கள் அவங்களை குழியில போட்டாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அப்போ அமைதியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதை அனுமதித்தார். ஆனா ஒரு நாள் வந்தது, அன்னைக்கு யோசேப்பு உயர்த்தப்பட்டார். தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அவரை அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு யோசேப்புக்கு ஒரு உயர்வு வந்துச்சு. உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த பதவி, உயர்ந்த வஸ்திரங்கள் கொடுக்கிற மாதிரி அவரை ஆசீர்வதித்து வைத்தார். ஆக்சுவலாக அவர் குழியில போடப்பவும் அவர் கொடுக்க தான் போனார், சாப்பாடு கொடுக்க போனார். அன்னைக்கும் கொடுத்தாரு, இன்னைக்கும் கொடுத்தாரு. ஆனால் அதோட டிஃப்ரென்ஸ் வச்சு, அன்னைக்கு சகோதரனா இருந்தா, இன்னைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற சகோதரன், அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்வு. அங்க நீதிமானுக்கு வந்த ஒரு சோதனை. அந்த துன்மார்க்கமான மனிதர்கள், சுற்றி இருக்கிற துன்மார்க்கமான மனிதர்கள் யோசேப்பு மாதிரி நிறைய நபர்களை நீதியின் பாதையில நீதிமானாய் நடந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளவு சோதனைகளை கொடுப்பாங்க. இன்றைக்கு உங்களுக்கு யாரு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க? நீங்க நேர்வழியா போகணும்னு நினைக்கிறீங்க, நேர்வழியா அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் துன்மார்க்கமான காரியத்தை செய்திருக்கலாம். அந்த துன்மார்க்கமான பழியை உங்க மேல போட்டிருக்கலாம், வீண் பழி உங்க மேல போட்டிருக்கலாம், பொய்யான கம்ப்ளைண்ட் உங்க மேல சொல்லியிருந்திருக்கலாம், பொய்யான வார்த்தைகள் உங்க மேல சொல்லியிருந்திருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய சுதந்திரங்கள், நன்மைகளை அந்த மனிதர்கள் அவங்களுடைய செல்வாக்கை யூஸ் பண்ணிட்டு தவறான வழியில, குறுக்கு வழியில வந்து அபகரித்து கொண்டு போயிட்டு உங்களையே தகாத வார்த்தையில பேசி மனமடிவாக்கி இருக்கலாம். இவ்வளோ தீமை எனக்கு செய்யறாங்களே, ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரோன்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் யோசிக்காதீங்க. கர்த்தர் அந்த தீமையை பொறுத்து கொண்டிருக்க மாட்டார். எப்படி யோசேப்பை உயர்த்தினாரோ, யோசேப்பு, யோபு, நிறைய பேர் அந்த சோதனைகளை கடந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய முன் நிலைமையை பார்க்கலும் பின் நிலைமை ஆசீர்வாதமா இருந்துச்சு, உயர்ந்ததா இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கும் அப்படிதான். இந்த சோதனை காலம் இதோடு முடிந்தது. அந்த துன்மார்க்கர் உங்களை ஒடுக்கின காரியம், உங்களை விழுங்க பார்த்த காரியம் இதோடு முடிந்தது. உங்களுடைய உயர்வின் நாட்களுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சுற்றி இருக்கிற நபர்கள் அடையாளமே கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீதிமானா இருங்க, கர்த்தருடைய பாதையில நீதியை ஃபாலோ பண்ணுங்க, அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுக்குன்னே நன்மை செய்வார். உனக்குன்னு வைத்த நன்மைகள், சுதந்திரங்களை உங்களுக்கே கொடுத்து ஆசீர்வதிப்பார். அந்த துன்மார்க்கர் வாழ மாட்டாங்க. உங்களை என்னை வாழா வெட்டி ஆக்கிடுவாங்களோன்னு நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. அந்த துன்மார்க்கர் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க முடியாது. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அவருடைய கரத்தின் நிழலில் நீதிமான்களாகிய நீங்கள் பத்திரமா வாழ்ந்திருப்பீங்க. இனி துன்மார்க்கர் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்குன்னு நியமித்து வைத்திருந்த சுதந்திரங்களை, நன்மைகளை, உங்கள் வாழ்க்கையை, உங்களை வாழ்க்கையில் வரப்போகிற ஒவ்வொரு நன்மைகளையும் இது முதல் துன்மார்க்கர் விழுங்க முடியாது. கர்த்தரை உங்களையும் உங்களுக்குரிய ஒவ்வொன்றையும் சுற்றி வேலையடைத்து பாதுகாப்பார். அந்த துன்மார்க்கரை கர்த்தரே அழிப்பார்.